அப்படியே கொண்டு கழட்டி விட்டு பார் கலப்பி அப்படியே ரிவேர்ஸ் போய் இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் போய் சரி இருந்த கலப்பி கழட்டி விட்டு போயிடுவார். சரி ஊத்துலேயே கழட்டி விடாது. ஊத்துலையா? அங்கே கழட்டி விடணும் சொட்டையில். யாராச்சும் கலப்பரு போட கூப்பிடுவோன்னு பார்த்தா யாருமே கூப்பிடல. அப்படியே கூட குப்பை மேலே கூட ஏறி போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவ்வளோதான் மாப்ப. அதெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏதோ அந்த இடத்துல கூட சொட்டையில் கழட்டி விடு. இந்த 5,000 என்ன மாப்பு, இந்த 5,000 மழை எதுக்கடா வந்திருக்கோம்? ஏதோ மாப்பிள்ளை கொஞ்சம் உண்டுன்னு மழை பெஞ்சிருந்தா கூட தோப்புக்கு தண்ணி கட்டுற வேலை இல்லை. பார்த்தேன். தண்ணி வேறு கட்டணுமா? காலையில் எடுத்து விட்டிய தண்ணியா? எவ்வளோ நேரம் பாஞ்சுது? 5 நிமிஷம் பாஞ்சிருக்குமா? மணி 6 மணிக்கு 6 7 மணிக்கு கட்டி விட்டா. தூங்கி எந்திரிச்சதுமே எடுத்துட்டு இருக்கிற. தூக்கி அதில் மாட்டுமா? இப்போ அதை ஓப்பன் பண்ணி மாப்புக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி மாட்டோம்னு மாப்புக்கு சொல்லி கொடுக்கணும். மாப்புது எப்படி சொல்கிறேன்? வெயிட் இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் குதிக்கத்தான் செய்யும். பாக்ஸு 1,700 ரூபா. வேறு வழி இல்லை, வேணும்னா எடுத்துக்கோ, வேணான்னா விட்டுருன்ட்டான். மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டான். அதான் அவன் செட்டாக தான் தருவான்னா. பையட் பயல் போயிட்டு வந்துட்டு ஆம்புகளை போகிறனார் இருக்கும். பிச்சமலை பிச்சமலை கீழே தான் மாப்பிள்ள போடணும். மாப்பிள்ளை நசுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். லிவர் இறக்கி விடு மாப்பிள்ள, க்ளோஸ். லிவர் இறக்கி விடுயா. மாப்பிள்ள சொருவறதுல என்ன நினைச்ச? எக்ஸ்போர்ட். பழம் பழம் பழம். அப்படியே போய் இந்தான ஒரு கட்டு அடிக்கிறேன், அந்தான ஒரு கட்டு அடிக்கிறேன். மாப்பிள்ளை வெளியே பிச்சுட்டு வரானான்னு எடுத்து பார்க்கணும். ஏன்னா உள்ள ஓடி உக்காந்துக்கிட்டான். ஓகேன்பா, இன்னைக்கு ஒரு சோளோடப்பு காடு ரொட்டேட்டர் ஓடி பார் ஓட்டணும். இன்னைக்கு அதுதான் நமக்கு இருக்கிற ஒர்க்கு. சுஜித்தை கூப்பிட்டா அவன் பாருங்க எந்திரிக்கவே இல்லை. காலையில் 7 மணிக்கே கூப்பிட்டேன். இவன் வந்தான் மத்தியானட்ட வேலை இல்லைன்னா. வா, எவன் வந்தாலும் சரி ஃப்ரீ தானே. என்னடா என்னாச்சு? செல்ல உருகிட்டானா? வேணாடா, போயிட்டு போறான், பாவம் கொடுத்துட்டு வாடா. அவன் அப்படிதான் வாயில தான் வளைச்சுடுவான். செல்ல பிடிங்க வச்சுக்கிட்டான். நீங்களாச்சும் பங்காளியாச்சு, நான் இதில் தலையிட முடியாது. இன்னைக்கு பங்காளிங்க அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க.
ஓ எஸ்பாலத்துல இருந்து திரும்பியா இருஷ்ணம்பட்டி போகுதுல்ல அந்த ரோட்லயே போ, கொஞ்சம் தூரத்தில் பாரு. அது எதுக்கு எடுத்த வண்டி போகுமா? ஸ்டார்ட் ஆகுமா? பிரேக்கு ஓகே ப்ரோ. மாப்பிள்ளையோட செல்லை பிடிக்க வச்சுக்கிட்டான். வந்து சைட்டுக்கு வந்து விட்டாதான் நான் தருவேன்ட்டான். இப்படி பண்ணிட்டியா மாப்பிள்ளைய? நாம் போகாட்டி மின்னல் வேகத்தில் போயிட்டான் ப்ரோ. நான் அவன் மாப்பிள்ளை என்ன இடமே தெரியாது பறந்துட்டு போயிட்டான். மாப்பிள்ள கலப்பா ரொட்டாட்டர் ஓட்டணும் தான் ப்ரோ பாரியை ஓட்டினோம். அவன் ஊருக்கு முன்னாடி முந்திக்கி போயிட்டான். ஆள் எப்படி பாருங்க. எங்க வண்டி எதாவது வந்தேன் அப்படின்னா சைடு போட்டு அவனை போய் பார்க்கலான்னு வந்தா போயிட்டான். வேற எங்கேயும் முந்தடிச்சு போயிட்டானா? எங்க போனா மம்மாங்கிறான். ஓகே ப்ரோ. குறுகுருவே காணாம் மாப்பிள்ளையே. ஏ வாடா உக்காலி, ஊருக்கு முன்னாடி வந்துட்ட பூத்துன்னு. அவன் போய் தடத்துல நில்லு. அவன் ஓட்டுனாதான் உனக்கு வேலை. போன் பண்றான். எங்க மாமா காணா யாருன்னு. ரெண்டு வயலும் பேச்சாச்சானா? மழை எவ்வளோ இருக்கும்? வலிஞ்சோடு இருக்குமா? இது அன்னைக்கே வேச்சு 2 தண்ணி கட்டி விட்டுருக்கலாம். என்னம்மா இப்போ உன்னை யார் இவ்வளோ ஸ்பீடாக வர சொன்னா? பூத்துன்னு கிளம்பிட்டியே. முதல்ல ஓவர் ஸ்பீடு ஏன்னா இல்லை இதை ஓடிட்டு பங்காளி உழுதி பறக்கும். இது அன்னைக்கே வேச்சிருக்கலாம். இவர் அன்னைக்கே வீரமாக இருக்கும்போது தலைமையில் ஒரு சேல் ஓட்டி போட்டார். சோளம் வதைக்கணுன்னு தான் வரகாட்டை ஓட்டி போட்டோம். இவர் வேலையாக இருந்து இந்நேரம் சோளம் வச்சுருந்தா இந்நேரம் ஒரு பிடிச்சி பயிர் வந்திருக்கும். 20 நாளுக்கு மேலே காதுண்ணா ஓட்டி போட்டு. ஆமாம் குறுக்கோவில் ஓட்டுனா வச்சுக்கா. ஏற்கனவே குறுக்கோவில் தானே ஓட்டுக்கிறாங்க. குறுக்கோவில் ஓட்டுனா சோளமெல்லாம் வார வாரையாக முளைக்கும். தண்ணி எப்படி அப்படின்னா எப்படி போட்டாலும் பாதிட்டா அது ரொட்டேட்டர் தானே. காடெல்லாம் நஞ்சம் கட்டின காட்டுறேன். இப்போ உங்கள் சைடு மாதிரி இல்லை, மேட்டாங்காடு இல்லை, இதெல்லாம் நஞ்சம் கட்டின காடு. பையன் பெரிய பண்ணிட்டுக்காரன் சுக்கு இருக்கிறாப்புல இல்லை, செத்து போயிட்டாப்புல இல்லை அவங்க பையன். நீங்கள் உன் தாத்தா பேர் என்னடா? தொரசாமி பேராண்டி. ஏன் உங்களுக்கே தெரியாது. உன் பங்காளி ஏதோ ஓரம்பார் நல்லா ஓட்டுறானா இல்லையா? அதெல்லாம் ஓட்டுறாங்க அதிகம் இல்லை. ஏதாச்சும் நீ ஓட்டுற மாதிரி வருதா? நாமளாக வேஸ்ட்டு நாம் வரைக்கும் ஆகும். பங்காளி ஏதோ ஒழுங்காக ஓட்டுறானா? இல்லை கோணையாக ஓட்டுறானா? அதான் நேராக தானே கம்பி விட்ட மாதிரி நேராக தானே. அப்புறம் பங்காளிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லாத. நாளைக்கு பொண்ணு வேணும்னா கரெக்டாக பார்த்து ஓட்டிக்காங்க 2 பேரும். இல்லை பங்காளி மோசமாக
பங்காளி கோணையாக ஓட்டுறான், நாளைக்கு பொண்ணு கொடுக்காதீங்கிறோம். பங்காளி கோணையாக ஓட்டுறான், நாளைக்கு பொண்ணு கொடுக்காதீங்கிறோம். ஏன் மாப்பு பேடு மாற்றிக்காப்பு இந்த வாரம் வாக்கியா போடுறோம்ல, அதனால் கொஞ்சம் இன்னொரு சுற்று விட்டோம்னா மண் நல்லா வரும்னு வச்சுக்காத. ஏதோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாங்களாம் எதுக்காகும், உங்களுக்கு ஏதோ உங்களை மாதிரி டான் ஏரியா டானுக்கும் போது நாங்களாம் எதுக்காகும். இருந்தாலும் மாப்பிள்ளைங்க ஏரியா டானுக்கும் போது எங்களுக்கு நாங்களாம் எனக்கு என்ன தெரியும். நாங்களாம் அவங்க சொல்கிற பசங்க யார் நாங்களாம் ப்ரோ பாருங்க, தேவ் டிராக்டர் லைஃப் பெரிய சேனலோட ஓனர். எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் வந்து டிராக்டர் லைஃப் மட்டும் வச்சுக்கிட்டு என் பேரை மட்டும் தூக்கிட்டானுங்க. கேட்டால் அவனுங்க பேரை வச்சு அடமொழி வச்சுக்கிட்டு ராவடி பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஒருத்தன் என்னடானா தரிசித்து டிராக்டர் லைஃப்ங்கிறான், ஒருத்தன் என்னடானா தேவ் டிராக்டர் லைஃப்ங்கிறான், ஒருத்தன் என்னடானா தேவா டிராக்டர் லைஃப்ங்கிறான், ஒருத்தன் என்னடானா மித்ரன் டிராக்டர் லைஃப்ங்கிறான். அது ஒரு வெளியூர் தம்பி, ஒரு தம்பி. எல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசிச்சு ஃபஸ்ட்டு வந்து அதான் ஃபஸ்ட்டு நான் வேற ஒன்று பேர் வச்சுருந்தேன். பேக்கோல மோகன் பேக்கோல் ஏதோ ஒன்று வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு தான் ஜேசிபி பேக்கோல்னு வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு தான் இல்லை ஜேசிபி பேக்கோல் லோடர் அதான் வச்சுருந்தேன். சரி அது நல்லா இல்லை, நான் இப்படி வச்சா நீங்கள் எல்லாரும் ஆட்டையை போட்டீங்க. ஓ சின்ன ஸ்டார்ட் நேம் மாதிரி இல்லை இருக்குண்டி இருக்கும். ஓகே ப்ரோ, இவன் பாருங்க குறுக்குறேன் தேவேந்திரன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு எனக்கு அர்ஜென்ட்டு வீட்டுக்கு போய் ஆகணுன்ட்டு ரயிலே ஓட்டி முடிக்க போகிறாங்க. ஓட்டி முடிச்சு பக்கத்து வயலில் ஓட்டணும். இவன்கிட்ட இன்னும் கடலை போட்டு பேசிட்டு இருக்கிறான். நான் மொத்தம் போக மாட்டான் அதுக்கு இப்போதைக்கு. ஓகே, நம்ம கத்தி இல்லை. ஸோ அதனால் வந்து இனிமேல் 540 ஓட்டுற அளவுக்கு பிளேடு இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி நாளைக்குள்ள நான் பிளேடு கம்பல்சரி எடுத்தாகணும். அதாவது டயோ பிளேடு எடுக்கலாமா இல்லை புல் எடுக்கலாமான்னு 2 இது. டயோ பிளேடு வந்து முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் உடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் எனக்கு பொறுத்தவரையிலும் எங்கள் ஃபீல்டெல்லாம் வந்து பிளேடெல்லாம் எதுவும் உடையலை. ஆனால் ஒரு சில பேர் வந்து டயோ பிளேடு உடையுதுங்கிறாங்க. பார்ப்போம். சுஜித்து தான் ப்ரோ வந்து இன்றைக்கி ஓட்டுறதா இருந்துச்சு. அதுங்காட்டி சுஜித் தலைவர் வந்து என்ன சொல்லிட்டாரு, தூங்குறமாம்மா இவங்க வேறு காட்டுக்காரர் வேறு அர்ஜென்ட் பண்ணாங்க. அப்புறம் மாப்பு இவன் வந்து ஃபோன் பண்ண, மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா மாப்பிள்ள அப்படின்னு வேலைக்கு போகலையா அப்படின்னு. ஆமாம் மத்தியானம் மாமா கிடச்சிட்டு சரி 1 மணி நேரம் ரொட்டாட்டருக்கு இருந்து ஓட்ட இட மாட்டேன் தான் வரமாமான்ட்டு உடனே வந்துட்டான். சுஜித் இப்போ ஃபோன் பண்ணி அம்மா வரட்டா, ஏடா அவன் வந்து 2 சுற்று ஒன்றா வந்து ஓட்டி அப்படிட்டான். இன்னும் தெரியுமா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க மாமா அப்படின்னா. என்னடா மாப்பு அசந்து தூங்கிட்ட, அசரா தூரிட்ட வேறு, இது அங்கேயே 2 சுத்தா எடுத்துருக்கலாம். கத்தி எல்லாம் சின்னதாக சுத்தமாக அரைக்கு தேஞ்சு போச்சு. இதை நின்னையே நீ 2 சுத்தா பிடிச்சிருக்கலாம்டா பழவடி. அடுத்தது அஜித் ப்ரோ ஃபோன் பேச இறங்கிட்டார் லவ்வர்கிட்ட. அடுத்தது மாப்பிள்ளை ஏறிட்டான். மாப்பிள்ளை எப்படி ஓட்டுறான்னு பாரு. நம்ம வண்டி நீ தான் முத ஓட்டுறான்னு நினைக்கிறேன். மாப்பு ஓட்டிட்டு தான் கேட்கணும், எப்படா மாப்பிள்ளை ஓடுது என்ன பண்ணுதுன்னு கேட்கணும். ஓகே, நம்ம சோளம் விதைச்சா மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். இப்போ இந்த வாக்கில் கலப்பில் ஓட்டுருக்கிறோமா, சோளம் விதைச்சாச்சு. இப்போ வந்து இந்த வாக்கிலே ரொட்டாட்டர் ஓட்டக்கூடாது. ஓட்டினா வந்து சோளம் வந்து
கோடு கோடாக முளைக்கிற மாதிரி முளைச்சிரும். அதனால் வந்து இப்படி ஆப்போசிட்டில் ஓட்டினீங்கன்னா தான் சோளம் வந்து ஏகத்துக்கும் கலங்கும். வாரையே தெரியாது, ஒரே மாதிரி காட்டிலலாம் பரவலாக முளைக்கும். இதே கால் வாக்கிலே ஓட்டினீங்கன்னு யாரா சோளம் வச்சுது எல்லாம் இப்படி வாரையாக இருக்குதுன்னு பேசுவாங்க எங்கள் சைடு. அதனால் மேக்ஸிமம் நாங்கள் ஓட்டினோம்னா எங்கள் சைடை பொறுத்த வரலாம் இப்படி தான் ஓட்டணும். ஐயில் தூக்கி போடு. பாருங்களேன், இவனை என்னடா பண்ண முடியும்? இந்த ஊனை ஊனிட்டு போனா டீச்சல் எங்கே போகிறது? ஏதோ போகலாம், ஏதோ ஒரு லிமிட்டான ஆர்பிஎம்லாம் போனால் பரவாயில்ல. ஃபுல்லாக இல்லை, அவன் அந்த ஊதிட்டு போனான்னா டீசல் இந்த சுத்த டீசலே போயிடுச்சுடா. இப்போ ஒரு 1500 ஆர்பிஎம்மில் ஓடுதான் நண்பா. அந்த 1500 ஆர்பிஎம்லேயே ரிவேர்ஸ் போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் என்ன பண்ணிட்டான், ஹை கியரில் போட்டு 2500 எக்ஸ்ட்ராட்ரையும் வந்து ஃபுல் ஆர்பிஎம்மில் வச்சு ஓட்டிகிட்டு போகிறான் ரிவேர்ஸ். ஏன் கொஞ்சம் முள்ள தான் போகிறத. என்ன கியரில் போடுறான்? ஃபஸ்ட்டு கியரில் போட்டான். 2வது கியரில் போடுறான். நான் ஃபஸ்ட் கியரில் போட்டு தீரான் பாருங்களேன். 2வது கியர்ரா. தெரியாது. அதே மாதிரி ப்ரோ, யாருக்குமே வண்டி ஓட்டி பழகக்கூடாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. எவ்வளோ தான் பார்த்து ஒரு பசங்களுக்கு வண்டி ஓட்டி பழகி விட்டோம்னாலும் கடைசியாக வந்து கம்பெனி இட்டிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, கோவங்களும் எந்த அளவுக்கு நான் நம்பி பார்த்து வண்டி ஓட்டி பழகி விட்டேன். கடைசி வீட்டில் கம்பெனி இட்டிட்டு போயிட்டான். இதெல்லாம் நினைக்கும் போது தான் ப்ரோ கஷ்டமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு வந்து டிரைவிங் கொடுத்து பார்ட்டிகிட்ட வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஓட்டி பழக்கி விட்டு கடைசி வீட்டில் வந்து எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை. ஓட்டி பழக மட்டும் வாயே பேசுகிறதில்ல ப்ரோ. ஓட்டி பழகிட்டா வந்து எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை அப்படிங்கும் போத எவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. அதனால் ஒரு சில ஓனர்ஸ் சொல்லுவாங்க, எதுக்கு தம்பி ஓட்டி பழகிட்டு இருக்கணும், எங்கேயோ ஓட்டி பழகிட்டோம், என்னமோ பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட வந்தால் சம்பளம் ஓட்டி பழகிட்டு வந்தால் நாம் எதுக்கு ஓட்டி பழகி விட்டுக்கிட்டு கடைசி வீட்டில் அப்புறம் வேறு வண்டிக்கு போயிடுவாங்க, நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எத்தனையோ ஓனர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குடா தம்பி ஓட்டி பழக்கி விட்றீங்க, பழவன டிரைவர் ஒரு 300 200 சேர்த்தி போனாலும் பழவன டிரைவர் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு துன்பமே இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் என்கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், சரி நம்மக்கிட்ட பழவன பசங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களா பக்கத்தில் இருக்கிறாங்களேன்னு நான் கணக்கு போட்டால் இப்படி தான் இனிமேல் அவனுக்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குற வேலையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு கொண்ட ப்ரோ. கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்து கடைசியாக கம்பெனி இட்டிட்டு போயிடுறாங்க. மனசு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் இனிமேல் 100 ரூபாயா இருந்தாலும் 200 ரூபாயா இருந்தாலும் நல்ல டிரைவராக பார்த்து ஏற்றிக்கணும். ஏன் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதில் அதை ரோட்டில் போனால் வந்து அவங்கள்ட்ட பிரச்சனை, எதுக்கு வம்பு? ஒரு டிரைவர் ஏற்றினாலும் நல்ல டிரைவராக ஏற்றிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. காலையில் காட்டி மாப்பிள்ளை வேறு கடலை போட்டுருக்குறான் ஆற்றுக்கார அம்மாக்கிட்ட. மாப்பு இன்னும் கொஞ்சம் அழுத்து பிடிச்சி ஓட்டுறான்னு சொல்ல தானே பங்காளியா. யார் ஓட்டுறது நல்ல நாளையிலே டெப்த் அதிகம். மட்டம் அங்கே ஒன்றும் இல்லை, எண்டு ஆகிக்குது. அதுதான் ஓட்டு போட்ட காடுனால மிளகு வருது. ஓட்டு போட்ட காடு ரொட்டாட்டு வந்து வெயிட்டுங்கிறதுனால இந்த டெப்த்து எடுக்குது. இல்லைனாலாம் இந்த லெவலில் விட மாட்டேன். இன்னும் ஒரு 10 எவ்வளோ இன்னொரு கழித்து வரும். ஏன்
எத்தனை தடவை கழட்டிக்கிறீங்க கட்ட மாட்டேங்குது அப்படின்னு பேர் வந்து நீங்களே பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நான்லாம் வலிச்சு நக்கி எக்கனாமிக் அவர் எக்கனாமிக் ஓட்டுறதான்னு தெரியல. நீங்கள் தான் ஜாண்டியர் ஓட்டுறீங்க, இந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாரு. நீங்கள் தான் வந்து ஜாண்டியரில் ஓட்டுறீங்க, எக்கனாமிக்கு போட்டால் டீசல் குடிக்குதுங்கிறீங்க. நான் ஆனால் இப்போ அன்னைக்கு ஓட்டினேன், அதுக்கு முன்னாடி ஓட்டினேன், இப்போ எக்கனாமிக்கில் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் மேலே ஓட்டிவிடுவேன். ஓட்டி எதுக்குமே ஆகாத பட்சம் இது ஆகாது அந்த கத்தி அப்படின்னா தான் பண்ணுவேன். ஓட மாதிரி லாபம்டா. இப்போ அந்த கத்தி கழட்டி போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இடைக்கு தான் ஆகும். ஏதோ ஒரு 3 வரல சைஸ் தெரிஞ்சுன்னா ஏதோ ஆல்ட்ரு பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுவீங்க. அதனால் நான் எக்கனாமிக்கு போட்ட வாட்டி கத்தி பணம் சம்பாதிச்சுக்கிறேன். எக்கனாமிக்கு போட்டு கத்தி பணத்தையே எடுத்துக்கிட்டு தான் ஓட்டுவேன். இந்த ஒக்கால் வழி வந்தானே இந்த ஓரத்தில் ஒரு சுற்று வரலாம்ல. உள்ளே போய் சண்டை போய் ஓரம் வந்து வெளியே போனால் முடியுது. பிளான் பண்ணி அடிக்கணுமாம்மா? எங்கம்மா அது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஓரம் எடுத்துருக்கணும். இப்போ எடுத்தானு வச்சுக்கா, இப்போ ஓரம் வந்து கம்த்திட்டு போவோம் ரொட்டேட்ரு. இந்த பக்கம் டெப்த்து கம்மியாக இறங்கும் வரப்போகிறோம், இந்த பக்கம் கொஞ்சம் அழுத்தி போவோம். அதெல்லாம் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஒரு பங்காளிகிட்ட இப்படி ஓட்டுறான்னு ஓட்டுவாமாம்மா அதெல்லாம் சொல்லிட்டான். போட்ட மாதிரி இருக்கான். அவன் வெயிட்டு கிடையாது, சீட்டு இறங்காது இருந்துச்சு. இப்போ ஒரு அடியாக இறங்கி போச்சு அவன் வண்டியில். சீட்டு அப்படியே வச்ச இடத்துல இருந்துச்சு. இப்போ அவன் உட்காரம் அம்மா ஓட்டமும் நான் ஃபோன் அடிக்கிறவன் போனேன் அடிச்சுட்டு போதா எங்கள் அம்மா கூப்பிடுன்னு நினைக்கிறேன். எங்கடா ஊர் சுத்த போனேன். இப்படி யூ மாதிரி திருப்புறான் அவனுக்கெல்லாம் வந்து என்கிட்ட 1 மாதம் ட்ரைனிங் வரணும். போட்டு 2 நாளைக்கு தலையாக தட்டுனா தான் ட்ரைனிங் வரும். இன்னுமே மாப்பிள்ள முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எவனுக்கும் வந்து வண்டி பழக்கிற ஐடியா இல்லை மாப்பிள்ள. எவனாக இருந்தாலும் பழகி வந்தானா சம்பளம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி கொடுத்துட்டு போயிடணும். ஏன் பழகிவிட்டு இப்போ ஒருத்தன் பாரு எத்தனை இப்போ 6-7 டிரைவர் உருவாக்கணும். ஒருத்தவங்களோட ஸ்டாண்டர்டாக இல்லை. இப்போ சந்தோஷம் ஒன்று இருக்கிறான், அவனும் போயிட்டானா அவ்வளோதான். தெரியல காலகட்டங்கள் எப்படி மாறுது. அதே ஆனால் ஓட்ட உனக்கு சம்பளம் கொடுக்கலாம் கேளு. ரிவேர்ஸ் எதுக்கு அப்படி ஓட்டணும்? ரோட்லேயே கண்ட்ரோல் ஆகுமா வண்டி? அங்கே நான் எந்திரிச்சு நிற்கிறான். என் மாட்டெல்லாம் அடிக்காத, நீ தள்ளிப்போ, நீ தள்ளிப்போ. ஒரு புடிச்சபடி உள்ளே தான் போகணும் டயரு. அப்படி ஓட்டு. இந்த புல்லு மாட்டுறதெல்லாம் என்னென்ன ஆல்ட்ரு பண்ணி பார்த்து தெரியுமா? கால் உள்ள விடுவாங்க, பூரை உள்ள சரியா? இதுதான் நான் ஏச்சி அந்த பழக்கமே இல்லைவா? கரை ஓட்டணுமா? நான் அதை கரண்ட் சுற்றுவீங்க. இப்போ நீ ஓட்டுற, நான் வீடியோ எடுக்கிறேன். நான் வேணா வீடியோ கூட எடுக்கிறேன். ஓட்டுட்டேன். இப்போ ஃபோன் அடிக்குதுடா. ஃபோன் அடிங்க நீங்கள் ஓட்டி முடிச்ச எடுத்து தான் கேட்கணும், இல்லைன்னா இறங்கி ஓட்டி போயிடுவான்ல. அவன் உள்ளே தள்ளி போகணும். யாரு ஒட்டாடு தள்ளியே இறங்கல. ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா சரியா போகும். வந்தானா 2 நாளைக்கு வந்தானாச்சியா மாப்பிள்ளை ஒட்டி ட்ரைனிங் எடுத்துருவேன். அந்த வயல் ஓட்டணுமா? இன்னும் 4 சுற்று வருமா? 4 சுற்று வருமா? அது வரதோ அளவு இருக்குமா? இல்லை, தீவன காட்டு வரலாம். தீவன காடு ஒன்று கொடுத்தா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. ஒரே டீசல் தான் கம்மியாக இருக்குது. இந்த வயலில் ஓட்டிட்டு காசு வாங்கிட்டு டீசல் அடிச்சு வந்துடும். வேறு அது என்ன பார் ஓட்டுறது, கொஞ்சம் கிராஸ் போட்டு ஏற மாட்டான். இவன் எல்லாம் பேலர் கொடுத்தா அப்படி ஓட்டுவான். தூக்கிக்குவான் சண்டையில். 13,000 தான் எங்கே போய் இதெல்லாம் கிராஸ் போட்டு ஏறிக்கணும். நல்ல பையனுக்கு அத்தான் அடையாளம். ஏன் வண்டி கஷ்டப்பட்டு நேராக ஏற்றிக்கிட்டு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இப்படி ஓட்டணும்? போறையா ஏமாப்பு ஆசை அவ்வளோதான்? ஆசை முடிஞ்சிருச்சா? என்னதான் இருந்தாலும் நீ ஓட்டுற அர்ஜுனுக்கு இதுக்கு எப்படி இருக்குது? அர்ஜுன் ஓட்டுற எதுக்கு அதுக்கு எப்படி இருக்குது? அர்ஜுன் வண்டிக்கு இதுக்கு எப்படி இருக்குது? பெரிய வண்டி சின்ன வண்டி ஓட்டிட்டு பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி ஒரு இதாக இருக்குது. இல்லைடா, அர்ஜுன் 555 ஓட்டுவே இல்லை. ஆமாம், அது ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது.
உட்கார்றதுக்கு ஏதாச்சும் கால் இடிக்குதா ஏதாச்சும்? ஒரு காலை இடிக்கல, ஒன்றும் இடிக்கல. அதான் முன்னாடி கூட்டு இன்னும் டேட்டா லிவர் வேறு சென்டரில் இருக்கும், அப்பப்போ மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். மூணாக்கீரை போடாம மணி அடிக்கும். மணி அடிக்கா மணியா நல்லா முடிக்கிட்டு போயிடும். அந்த அளவுக்கு அடிக்குமா? சரி சரி. நாம் ஒன்று உட்காந்துக்கிறேன். நோந்த காலே எட்டாரு. கிட்ட உட்காந்தா தான் கால் எட்டும். அதுக்கு தான் வளரணுங்கிறது. இப்படியே இருந்தால் எப்படி? அது எப்படா உங்கள் அப்பாவும் வளர்த்தி உங்கள் அம்மாவும் வளர்த்தி நீ மட்டும் எப்படி குட்டையாக போனேன்? உங்கள் அக்கா கூட வளர்த்தியா போச்சு, நீ எதுக்கு இவ்வளோ கோலையாக போனேன்? எங்கள் தாத்தா கோலையா. ஒரு ஐடியா சொல்லிட்டா, கழுத்தில் ஒரு கவத்தை கட்டிக்கணும், இப்படி காலில் ஒரு கவத்தை கட்டிக்கணும், விட்டத்தில் தூக்கி கட்டி தான் நீண்டு போயிடும். கொலைகளை கட்டி காலில் தொங்கிட்டா. இப்போ அது வளரலாம் என்ன பண்ணுறது? அது வளரலா அது வளரணுன்னா வந்து தவக்கலை கட்டி விட்டுருணும். அப்போ தான் வந்து சிடிச்சு சுண்டிக்கிட்டே இருக்கும். ஒரே ஜோராக இழக்கூடாது. இப்போ கல் கட்டினா ஒரே மாதிரி இருக்கும். தவக்கலையாக இருந்தால் இப்படின்னு இழுக்கும். ஆமாம் தானே? ஆமாம். ம் கரெக்ட். ஆகிட்டா அப்படி ஒரு தரம் நிறையா தரம் வருது. ஓகேன்பா, நம்ம மாமன் வீடியோ எடுக்கிறாராம். சரி, வீடியோ எடுக்கிறாராம், பாறை ஓட்டுறாராம் நம்ம மாமன். பார்ப்போம் எப்படி ஓட்டுறாருண்ணா. நம்ம மாமனோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அம்பாள் நம்ம மாமனோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். நம்மளோட கம்பி விட்ட மாதிரி ஓட்டுறாரா இல்லை எப்படி ஓட்டுறாரு பார்ப்போம். உங்கள் ஊர்லாம் சோலார் ஷிஃப்ட்டு என்ன நண்பா பண்ணுவீங்க? கார் ஓட்டுவீங்களா இல்லை ஆளை விட்டு போடுவீங்களா? அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க நண்பா. அப்படியே மாமா நாள் இறக்கிட்டாரு. எத்தனை பட்டன் தெரியல நண்பா, நான் 10 ஓட்டுறாங்க. எத்தனை பட்டன் தெரியல, பார்ப்போம். காடுன்னா அப்படி ஆனால் வா நண்பா, காடு இல்லை, அதனால் ஒரு வண்டி தான் போகணும். எனக்கு என்ன பண்ணுறேன்னா நண்பா, கரெக்டாக கம்பி கொடுத்த மாதிரி மாமா ஓட்டுறாரு. எங்கள் மாமா யார் ஏரியா தானே இல்லை, கம்பி கொடுத்த மாதிரி எப்படியா அண்ணன் சிட்டினா போய் ஓடிட்டுக்கிறேன். இந்தாண்டா பைக்கன் போய் ஓடிட்டுக்கிறேன். மாமா என்றைக்குமே கம்பி கொடுத்த மாதிரி தான் நண்பா ஓட்டுவார். பாரு என்னென்ன வேலை பார்க்குறாரு பாருங்களா. மாமனுக்கு அப்பப்போ நினைப்பட்டு ஆடுறான்பா, என்ன பண்ணுறது? உங்கள் ஏரியாவில் இப்போ மழை கேட்கலாம் நண்பா, அப்படியே நான் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாரு என்னென்ன வேலை செய்கிறாரு எங்கள் மாமன். இதுலேயே வாய்க்கால் வெட்டுறேங்க நண்பா, அதனால் 2 பிரித்து போடுறாங்க. இது நம்ம காடாக இருந்தால் பெரிய வாய்க்கால் நண்பா, வாய்க்கால்லாம் பெருசாக போடணும். ஆமாம், அதுவும் தக்காளி வாய்க்கால் போடுறாங்க. நம்மள்தான் இருந்தால் 2 மடம் போடணும். இதோட இன்னும் தள்ளி ஓட்டணும், அப்புறம் நம்ம இதோட தண்ணி போகும். இதெல்லாம் தண்ணி என்னன்னு தெரியா இருக்கும். நம்ம இதெல்லாம் எத்தனை 2-3 மூட்டை தண்ணி போகிற மாதிரி போகும். என்ன பண்ணுறது, அப்படி தான் எங்களுக்கெல்லாம் 3 மூட்டை தண்ணி போகிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க.
ரெண்டாக பிரிப்பாங்க ஆட்டுக்கு. இது ரெண்டாக பிரித்தா தான் நல்லா இருக்க மாட்டாங்க. ரெண்டாக பிரித்தா தான் தண்ணி விட முடியும். இதே நம்ம செட்டாக இருந்தால் ஒரே செட்டில் விடலாம். இவங்கெல்லாம் ரெண்டாக பிரித்தா தான் தண்ணி விட முடியும். இங்கெல்லாம் அப்படி தான் ரெண்டாக பிரிக்கணும். நம்ம காடு வேறு நண்பா, இங்கே வேறு நண்பா. ஆனால் இதோட பெரிய கரையாக ஓட்டுறேன்னுப்பா. நம்மளும் இன்னும் கரையை போட்டால் எங்கே நம்ம இதெல்லாம் போட மாட்டோம் பாருங்கன்னா திட்டுவாங்க. அதோட பெரிய கரையாக நானும் ஓட்டுவேன். நம்ம ஆளுங்க மேலே 2 பேர்த்து ஏறி நிற்க வச்சு ஓட்டுறேன்ப்பா. இதெல்லாம் சின்ன கரை, நானும் ஓட்டும் பாரு பெரிய கரை. அவ்வளோதான்பா. இந்த புல்லு இப்போ தாவட்டி போடுறோம். அப்புறம் தண்ணி விட்டா உடனே புடுக்குன்னு வேண்டிட்டு வரும். இதெல்லாம் நான் பார்க்க ஆட்டுக்காரங்களாம் பார்த்துற அனுபவம் என்ன சொல்ல போகிறேன்பா. காடெல்லாம் ஓட்டி ஒன்றும் புரோஜனம்பா. மருந்துக்கு ஆள் கொடுத்து மருந்து அடித்து அதை பண்ணி சோளம் விற்கலனா அதுவும் விற்றுனா சோளம் 70 ரூபா போட்டு வாங்கிட்டு என்ன புரோஜனம்? ஒரு புரோஜனமும் இல்லை நண்பா. அது கம்மி ரேட்டு கேட்குறாங்க. நம்ம எல்லா வேலையும் செஞ்சு வச்சா கம்மி ரேட்டு கேட்குறாங்க. என்ன தான் பண்ணுறது தெரியலப்பா. நம்ம விவசாயம் பொழப்பெல்லாம் இப்படி தான். விவசாயத்தோட பொழப்பெல்லாம் இப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறோம்? ஒரே கரையா ஆய்கலா? விவசாயத்தோட பொழப்பெல்லாம் இப்படி தான் நண்பா. என்னமோ காடு குறைய போட்டாலும் என்னடா குறைய போட்டுக்கிறா அப்படின்னு கேட்பாங்க நண்பா. அதுவும் ஒரு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? காடு குறையாமல் போட்டுக்க முடியாது, ஓட்டாமையும் விடவும் முடியாது. புல்லு வேணாலும் எவ்வளோ காசு ஆனாலும் ஓட்டி தான் ஆகணும். வேறு என்ன வழி இருக்குது? வேறு எந்த வழியுமே இல்லை. இதில் வாய்க்கால் வருதான் நண்பா. வாய்க்கால் 2 தடுத்து விட்டா வேலை முடியுது. பார் என்னென்ன வேலை செய்கிறார் பாருங்க மாமன். இப்படி வண்டி போட்டு கொண்டு அழுகிறார். வண்டி பாவம். வாடா வண்டி பாவம். மாட்டிட்டு முழிக்கிறேன் வருட்ட ஓடுது. கண்ணு மட்டும் என்னன்பா அழுதே போடும் வண்டி. எங்கள் மாமன்ட்ட மாட்டிக்கிட்டு கண்ணு மட்டும் என்ன வண்டி அழுதே போடும். அப்படி எங்கள் மாமன் கொடுமை பண்ணுறாரு. வண்டியை நம்ம செத்துட்டா நம்ம வெறும் வண்டி நம்ம கூடலாம் வரான் நண்பா. நாம் மட்டும்தான் போவோம். வண்டி கிண்டி எல்லாமே அப்படிலாம் இருக்கும். இருக்க மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் நண்பா. எந்த ஒரு சண்டையா ஆனால் நம்ம சண்டை எதுவுமே வரக்கூடாது. இருக்க மட்டும் ஜாலியாக இருந்துக்கணும், அவ்வளோதான். நம்ம போகிற எதுவும் கொண்டு போகிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் விட்டா அப்புறம் அதை எதுவும் பார்த்துக்கிறாங்க. நம்ம போகும்போது எதுவும் கொண்டு போகிறதும் கிடையாது, எதுவும் பண்ண கிடையாது. இருக்க மட்டும் ஜாலியாக இருந்துக்க வேண்டியது தான். இருக்க மட்டும் என்னென்ன அனுபவிக்க முடியுமோ அத்தனையும் அனுபவிச்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
நான் போகும்போது எதையும் வச்சுட்டு போடுறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்க மட்டும் ஜாலியாக இருக்க மட்டும் அனுபவிக்க வேண்டியதான். அதெல்லாம் மாமன் ஏரியா டான் இல்லை, அதெல்லாம் சூப்பராக ஓட்டுவார். ஆமாம், இருந்தாலும் மாமனமாக எல்லாம் வராது. இல்லை, இருந்தாலும் மாமனமாக எல்லாம் வராது. இருந்தாலும் மாமனாட்டெல்லாம் வராது. சரிங்க, நீங்க சொன்னா சரிங்க. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை. ஆமாம் ஆமாம், நாங்களாம் எதுக்காக சொல்கிற பசங்க என்னைக்குமே வந்து ப்ரோ நாமெல்லாம் அளவாக தான் இருக்கணும், இல்லைன்னா செய்யாம நாளைக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஆமாம் 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 ஆமாங்க. மாமன் சொன்னா சரி. இன்னும் நான் ஒரு வயலே பார் ஓட்டிட்டு வந்துட்டேன், இன்னும் ஓட்டுறான் இன்னும் ஓட்டிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, ஏதோ உங்களாட முடியாது, என்ன பரவாயில்ல. நாங்களாம் அப்படி தான். என் மூஞ்சி வந்து க்ளோஸ்அப் வச்சு கட் பண்ணு. ஓகே நண்பா, அடுத்தபடியாக டீசல் டிரைவ். இன்னும் 2-3 வயல் ஓட்டணும், டீசல் அடிச்சுட்டு வரணும். போய் டீசல் அடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வயலில் தோப்பு ஓட்டணும், இன்னும் உள்ள தோப்பு ஓட்டணும். ஆனால் டீசல் அடிச்சுட்டு வந்துடுறோம். டீசல் அடிச்சுட்டு வந்துடலாம் போய். அது ஓடாது, இன்னும் 3 மணி நேரம் தோப்பு. டைமை கட் பண்ணிக்கா, அப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஓடிக்கிட்டு? 5 நிமிஷம் ஓடிச்சுன்னா 2 மணி நேரம் போகலாம். ஓட்டணுங்களா? எல்லாம் நான் இது 2 தான் ஓடணும். டீசல் என்ன பண்ணுறேன்னு நான் நினச்சேன். அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்க முடியாது, அப்படி போய் சுற்றி வந்தாலும் அந்த பக்கம் ஆகாது. இது உங்கள் வண்டி இல்லை, இது இந்த வாக்கில் இருந்தால் தான் வேறா. இதெல்லாம் ஓவரா இல்லை, அடிக்க முடியாது. இந்த பக்கம் இருந்தால் தான் அடிக்க முடியும். வாங்கடா டேய். அது ஏன் வெயிட் தூக்கி பிடிச்சிட்டு? ஐயோ 1000 10,000 நோ 1,000 ஒன்லி. என்ன பட்டர்லாம் கடி சாப்பிட்றீங்களா? ஏண்டா அது எத்தனை வருஷம் எனக்கு தெரிஞ்சு அந்த பம்பை மாற்றினதே இல்லைடா. இன்னும் எங்கன்னா அங்கேயும் ஒழுகுது. அதுக்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்கணும். 1000 ரூபாய்க்கு அடிச்சா 10 ரூபாய்க்கு அடிச்சு சேர்த்து 10 பேர் அந்த மாதிரி கொடுத்தா நல்லா மாட்டேன். 10 பேர் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் அடிச்சு விட்டு 10 ரூபா கம்மியாக கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் ஒரே வார்த்தையில் நாங்கள் பம்பே ஓட்டலன்றுவீங்க. ஆமாம், அப்படி தான் பண்ணோம். பண்ண மாட்டேங்கிறான் எல்லாரும். காய்ச்சி கொடுத்தா பரவாயில்ல. எந்த நாளில் காலையில் அடித்து உங்களுக்கு காய்ச்சி கொடுத்துருக்குறேன். டியூட்டி மாற்றிருப்பாங்க. டியூட்டியில் மாற்றிருப்பாங்க. மணி 11 மணி ஆகுது, இன்னும் டியூட்டி மாற்றலையா? கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. வீட்டிலேருந்து வரும்போது 2 மணி நேரம் ஓடும்ல. அதெல்லாம் இன்னும் 2.5 மணி நேரம் ஓடும். வாய்ப்பாடியில் ஓடனா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் சேர்த்து ஓடும். எக்கனாமிக்கில் ஓடுங்க. அவ்வளோதான் வித்தியாசமா?
பெருசாலாம் ட்ராபேக் இல்லை போல. உங்களுக்கு மாரியா அதெல்லாம் போக போக. ஆனால் குபோட்டா நேற்று எக்கனாமிக்கில் ஓடி இருக்கு. ஆனால் டீசல் எனக்கு வந்துருக்கு. அது வரும். அதெல்லாம் வந்து கார சொல்லக்கூடாது. அது டெக்னாலஜியே வேற. கீழே கூட பொழுதுலையும் மாற்றணும். அந்த முந்தல எங்கெங்க இடம் கிடைக்குமோ எல்லாத்துலேயும் மூந்துடுறாங்கடா. சந்தில் போக தான் பார்க்குறேன். ஓ நீ சந்தில் போகிறது தான் பார்க்குறியா? ஓ வர்றவங்கலாம் அதில் போதுறாங்களா? அதை மட்டும் ஓட்டுமா? அது ஓட்டு அங்கே ஒரு வால் ஒன்று இல்லை. அவர் அன்றைக்கி அது ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி போட்ட காட்டும். இறங்கி அதெல்லாம் போகாது. என் ரொட்டாட்டெலாம் போகாது. செட் பண்ண ஃபுல்லா அப்படி இறக்கலாம். வண்டி விட்ட அதெல்லாம் விட்ட இப்பெல்லாம் பயந்துக்கிட்டா எப்படி வண்டி அப்படியே கீழே வரலாம். பெட்டை கீழே கொண்டு போகக்கூடாதுன்னு ஒன் சைடாக கொண்டு போகக்கூடாது. இவ்வளோ உயரத்தை வண்டி நேராக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். ஸ்டாண்டர்டாக வந்து நிற்கிது. அது வாங்கலாம் ஓட்டி ஓட்டி அதே செட் ஆகி போச்சுல. ஏமா கீழே பண்ணுங்க. இல்லை நான் ஒன்றும் பேசிடுறேன். ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா ரொட்டாட்டில் கட்டி சுத்தமாக காலி. குறக்காடு பாரு எவ்வளோ தூரம். ஒரு அடியே வந்து பிளாஞ்ச் இல்லை. அதனால் வெட்டவில்லை. ஸோ அதனால் வந்து காட்டுக்காரர் சொல்லிவிட்டு இந்த ஒரு வயலையை ஓட்டிட்டு அப்படியே ஊர் பக்கம் பார்த்து கிளம்பி விட்டுட்டான் ப்ரோ. நாளைக்கு பிளேடு மாற்றி வந்துட்டு தான் அடுத்தது ஓட்டணும். அண்ணா அது செத்து போயிடும். ஒரு கத்தி அந்தளவு தண்ணி இருக்கும். கத்தியில் சுத்தமாக காலி. நான் இதை போட்டணும்னு சொல்லுவீங்கன்னா நான் கத்தி இல்லைனா கத்தி மாற்றிட்டு வரேன்ருப்பேன். ஒரு ஓட்டு போல. அப்புறம் நீங்கள் இங்கே வந்தவாட்டு தான் பிளானே சொல்கிறீங்க. நாளைக்கு ஓட்டியா? நாளைக்கு அதெல்லாம் ஓட்டு. சரி சரி அதை பற்றி என்ன கேட காய்ச்சி காலையில் வந்தாலும் ஒரு சார் ஓட்டிவிட்டு பில்லு வேறு வாங்கிட்டு வந்தேன். என்ன வேணும்? தீவன பில்லா? தரணும் அப்படியே. சரி சரி அப்படியே அது கலப்பில் ஓட்டிக்கலாம். எதுக்கும் என்ன தான் தேட கட்டிருந்தாலும் ரொட்டாட்டில் கத்தி இருந்தால் தானே வெட்டும். கத்தி இல்லை ஈரமாக தான் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். இல்லை இல்லை கத்தி போயிட்டு இன்றைக்கி அதான் வேலை போயிட்டு கத்தி எடுத்து மாற்றி விட்டுற மாட்டேன். கத்தியே இல்லை. அங்கே லோடு பிடிக்கும் சொல்லிட்டேன் இல்லையா? அங்கே ஒரு வயது கொண்ட வயது இருக்குது. அதை மட்டும் ஓட்டிட்டு போகிறேன். அப்புறம் நான் கத்தி மாற்றி நாளைக்கு ஓட்டிக்கிட்டு வாங்க. எனக்கு 36 பிளேடு தான்டா. ஒரு பிள்ளையே காணும். இப்படி ஓட்டிட்டேன். இப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஆப்போசிட்டில் ஓகே ப்ரோ. ஓட்டிட்டு இன்றைக்கி எந்நேரமாக இருந்தாலும் கத்தி எடுத்து மாற்றி விட்டாகணும். ஏன்னா நாளைக்கு சோப்பு ஓட்டினா ஒரு 4 மணி நேரம் ஓடும். ஏதோ வேலை இல்லாததுக்கு ஏதோ அதனாச்சும் பொழப்பு ஓட்டலாம். இதே தான் வரும் பாருங்க. கண்டிப்பாக இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த சோப்பு ஓட்டுற வீடியோவும் வரும்.
ஏதோ ரொட்டாட்ரு கொஞ்சம் வெயிட் ஆகிறதுனால எக்கனாமிக் கியரில் போடுறதுனால ஏதோ அந்த டெப்த்து, இல்லைனா இதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, மாப்பிள்ளை எப்படியோ ஓடிட்டான். இன்னும் ஒரு வயல் இருக்குது, அதை அப்படியே ஃபுல்லாக மட்டும் தைச்சி விட்டு போயிட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் போயிட்டு கட்டி மாற்றி தைச்சிக்கலாம். இன்னும் இந்த வயல் பார் வேறு ஓட்டணும். அது போய் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்னாச்சும் மாப்பிள்ளை இது ஒரு வீடியோ எடுப்பான். இப்போ மாப்பிள்ளையும் ஓடிட்டான். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்னும் ஒரு வயல் இருக்குது. நாமளும் இதுக்கு மேலே பேசினா டைம் தான் அதிகமாகுது. ஓகே நம்பா, இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ. இதில் வரணும், இதில் தான் கொஞ்சம் புல் அதிகமாகுது. கரெக்டாக வரான் எல்லாம் வரும். சுத்தமாக கத்தி காலியாகி போச்சு. அதனால தான் வெட்டவே மாட்டேங்கிறான்பா. போயிட்டு முதல்ல பணம் எங்கேயும் தொலைவி பிடிச்சி கத்தி ஒரு செட்டு எடுத்து மாத்திர வழியை பார்ப்போம். அப்புறம் எதாக இருந்தாலும் பேசுவோம். போட்டோம்